சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். யாருக்கு 2 திருமணம், யாருக்கு 2 வாழ்க்கை? யாருக்குமே இல்லம்மா. சொந்த பந்தம் மாமனார் மாமியாருக்கு மச்சாண்டா இருக்கு. இந்த மாதிரி மாமனாரே ஒரு பொண்ணு வச்சுட்டு சின்ன வயசுல வீட்டுல ஒரு 12 வயசு அப்பே போயிட்டாரு. இப்பயும் அங்க இருந்துட்டு இருக்காரு. உடச்சு நாங்க கேட்கட்டுமா, மறைச்சு கேட்கட்டுமா? இப்போ உன் கணவர் எங்க? என் கணவர் வீட்டுல இருக்கிறாருமா. எத்தனை நாள் அவரோட பிரிஞ்சிருந்த? ரொம்ப 2-3 வருஷம் பிரிஞ்சுட்டு இப்ப நல்லா இருந்தோம்மா. அவரு முன்ன கச்சிதமா இருந்தாரா? வேற பொண்ணோட பழவலியா? இல்ல. நீ கச்சிதமா இருந்தியா? நீ யாரோடையும் பழவலியா? போய் பேசணும். கண்ணாடி கிட்ட உதச்சு வந்து அடிச்சு விடுவேன். அப்புறம் என்னடா மாமனாருக்கு போயிட்டா, இவளே முதல்ல புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கிறா, இவன் என்ன மாமனாருக்கு போயிட்டா, அப்புறம் நான் கேட்டுவிட்டா தப்பான வேலை போயிடுறேன். நீ முதல்ல ஏமா ஒத்துக்கல? ஏமா அப்ப நான் கேட்டுவிட்டா என்ன கேள்வி கேட்கறேங்கிறீங்க. சரி, இப்ப யாரு முதல் கணவரோட வாழணுமா சேர்த்துக்கிட்ட கணவரோட வாழணுமா? அப்படியே அந்த முதல் கணவர் கூட என்ன குடிச்சிட்டு இருக்காரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, அக்கம் முதல்ல திட்டுறாரு. அதுக்கோசரம் நீ இப்படி பண்ணிவிட்டியம்மா? பரவாயில்லையம்மா, தப்பா தப்பு இல்லையாம்மா? நான் செஞ்சது தப்பு தான். இப்ப அந்த தப்பு நான் பண்ணலமா. ஏன் பண்ண? மறுபடியும் தான் பண்ண. சரி, உன்னை கொத்தன்னு சொன்னாரு, நீ பண்ணிவிட்ட. செத்து போயிருன்னு சொல்றாரு. செத்து போயிரு. எதுக்கு உயிரோட இருக்கிற? ஏண்டா நான் கேட்கறது தப்பா ரைட்டாடா? குத்தன்னு சொல்லி நீ தப்பு பண்ணிவிட்ட, புருஷனுக்கு துரோகம் பண்ணிவிட்ட, செத்து போயிருன்னு சொல்றான். செத்து போயிரு. ஏன்டி இப்படி பண்றீங்க? குடிகாரனா இருந்தாலும் சரி, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவனை திருத்தி கொண்டு வர வழி தான் பார்க்கறது ஒரு பொம்பளையோட வேலை. இந்த இங்க ஒரு கால் வச்சு இங்க ஒரு கால் வச்சு அங்க ஒரு கால் வச்சு வாழ்ற வாழ்க்கை என்னைக்குமே நிலைக்காது. இன்னமேலும் தப்பு நீ பண்ணக்கூடாது. அவனோ இன்னைக்கு கேப்பாரு பேச்சு கேட்டு நிக்கிறான். கேவலம் என்ன ஊராயா நீயே? கேப்பாரு பேச்சு கேட்கறான். பார்த்தாவே பாயும் புலி போல நிக்கிறான். பழி சொல் படுத்துறான். பங்கத்துல நிறுத்துறான். நல்ல வாழ்க்கை இல்ல, நல்ல பொழப்பு இல்ல, போட்டிக்கு நிம்மதி இல்ல, பண்ணையத்துக்கு சரியில்லை, பட்டியல கோளாறு, பங்க முட்டு நிற்ப. அவன் மேலையும் தப்பு இருக்குது. கட்டின பொண்டாட்டியா ஒரு அன்பு பாசம், ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு ஒரு நல்ல வார்த்தை, ஒரு கடகண்ணிக்கு போய் ஒரு வாங்கி திங்கிற பண்டு பலகாரம் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா. எதுவுமே கண்டுக்கல, நாய் மாதிரி கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையை எடுத்து பொழப்பே இல்லாத நீயா ஆம்பளை, உனக்கு நீயே பொம்பளை, அதனால பாதையை மாறிச்சு, தப்பான தரத்துல போனுச்சு. உன்னையும் நான் தப்பு சொல்லல, அவன் சரியா இருந்தா இந்த நிலைமை உனக்கு வருமா? அப்படிலாம் ஒவ்வொரு நாள் நினைச்சு அழுத. இப்பயும் அடங்கல, இப்பயும் தேவையில்லாத பிரச்சனைய பண்ணுறான், கோளாற பண்றான், வாழ்க்கையில சிக்கலா வழித்தடத்தை பண்றான். தீராத வேணை, தீர்க்க முடியாத முகம், வாழ்க்கையில சிக்கல், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கோளாறு மேல கோளாறு, துன்பத்தை பட்டுட்ட, உயர்த்த ஆளாயிட்ட, பண்ணைட்ட சிக்கலா பழி சொல்லு நடந்துட்ட. எதிர்பார்த்த வாழ்க்கை சரியில்லடி அம்மா, அவன் அடக்கித்தரேன்.